ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஐயோ காக்ரோச்சா அடிச்சு கொள்ளு என பல விடுகளை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அப்படிதானே? இதையே கன்னியாகுமரி வட்டார பேச்சில் சொன்னால் என்னத்த பாச்சாவை வச்சு கட்சியா அப்படின்னு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சிந்திக்கிறதுக்கும் மட்டும்தான், சரியா? ஆனால் ஆமாங்க, இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க நம்ம கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அண்டு தேசிய ஒட்டுண்ணி கட்சி, அதை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி தான். என்ன மக்களே, கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்கலாம். ஆமாங்க, நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நேசம். நம்ம நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. இப்போ புதிதாக 2 கட்சிகள் முளைத்துள்ளன. ஒன்று கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, இன்னொன்று தேசிய ஒட்டுண்ணி கூட்டணி. இது உண்மையான அரசியல் கட்சி இல்லை. அரசியல் மற்றும் சமூக சூழலை விமர்சித்து கிண்டலுக்காகவும் இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் நோக்கிலும் பகடித்தன்மைக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இணையதளங்கள். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் வேலையற்ற பட்டதாரிகளை கரப்பாம்பூச்சினும் ஒட்டுண்ணினும் விமர்சித்து உள்ளார். இதற்கெல்லாம் பதிலடியாகத்தான் 30 வயது இளைஞர் அபிஜித் என்பவர் இணையதளத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று உருவாக்கினார். இவர் ஆம் ஆத்மி கட்சியில் 2020 முதல் 2023 வரை சமூக ஊடக குழுவில் தன்னார்வலராக இருந்து வந்தவர். அது எப்படி நீங்கள் வேலையில்லாத பட்டதாரிகளை பார்த்து இப்படி பேசலான்னு ஒரு பதிலடியாகத்தான் இந்த 30 வயது இளைஞர் அபிஜித் இந்த இணையதளத்தில் ரொம்பவும் கலக்கிட்டு இருக்காருங்க. ரொம்பவும் இது வைரலாகவும் ஆகிட்டு இருக்குது. இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்கு எதிர்கட்சியாக தேசிய ஒட்டுண்ணி கூட்டணி என்ற தளமும் தொடங்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் தொடங்கிய 5 நாட்கள்லேயே 20+ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இதற்கு வந்துட்டாங்க. 2 லட்சம் பேருக்கு மேலேயும் பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உறுப்பினர்களை அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது இணையதளத்திலே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னாடிலாம் இளைஞர்கள் தங்களது கோபத்தை வெளிப்படுத்த வீதியில் இறங்கி போராடினார்கள். ஆனால் இன்றைய தலைமுறைகள் மீம்ஸ் மற்றும் கிண்டல் மூலமாக அரசாங்கத்தை குலுக்கி ஒரு புதிய அரசியல் யுகத்தை தொடங்கியுள்ளனர். பிஜேபியை விட இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபாலோவர்ஸ்னு சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு அலைகிறாங்கங்க. அப்புறம் நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், நான் சொன்ன வார்த்தையை தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சிலவங்க புரிகிறவங்க நல்ல விதமாக எடுத்துப்பாங்க, புரியாதவங்க இந்த மாதிரி கட்சியெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. இதெல்லாம் ஒரு கிண்டலுக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் சொன்னதும் தப்பு தான், ஆனால் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. வேறு ஏதாவது நல்ல விதமாக சொல்லியிருக்கலாம். அவரும் இப்படி இளைஞர்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சரி, நாமளும் இதை ஒரு எடுத்துக்காட்டாகவே எடுத்துப்போம். நம்மளோட பேச்சுகளில் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.